வெல்கம் டு இன்ஸ்டாகிராம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.3ல் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு. ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா determine k and solve the equation 2x power 3 minus 6x square plus 3x plus k equal to 0. If one of its roots is twice the sum of the other two roots அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படி வச்சேன். இப்போ லெட் ஆல்ஃபா பீட்டா காமா மூணுத்தையும் ஒரு ரூட்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இன்டூ பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஏவோட வேல்யூ வந்துட்டு 2, பியோட வேல்யூ -6, சியோட வேல்யூ 3, டியோட வேல்யூ கே. அப்போ S1 ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இதோட வேல்யூ -b/a. இதோட வேல்யூ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். 6/2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம கிடைக்கும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமா. இங்கே ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா போட்டாச்சு. ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3. அப்புறம் இது உள்ளே இன்ட்டு பண்ணோம்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 6 இன்ட்டு பண்ணோம்னா 2 ஆல்ஃபா. இது வந்துட்டு நம்ம ஆல்ஃபான்னு சொல்லலாமா? இந்த வேல்யூவை இங்கே கண்டுபிடிச்சிருவோமே, ஆல்ஃபான்னு எடுத்துக்குவோம். ஈக்குவல் டு 6. அப்போ இது வந்துட்டு 3 ஆல்ஃபாவாக மாறிடும். ப்ளஸ் பண்ணோம்னா ஈக்குவல் டு 6. ஆல்ஃபா ஈக்குவல் டு 6/3 அப்படின்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது நம்ம வந்துட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா 2, 6 -6 3 கே. சரிங்களா? எழுதிட்டு இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். கே ஈக்குவல் டு 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்க வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் x ஈக்குவல் டு இது வந்துட்டு காமன் ஃபார்முலா தான். -b/a b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் b ஸ்கொயர் மைனஸ் a 4ac/2 இன்ட்டு 2. இந்த வேல்யூ பியோட வேல்யூவில் இது கூட சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மைனஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆக மாறிடும். அப்போ இந்த பியோட வேல்யூ வந்துட்டு 4 மாறிடும். 4 ஸ்கொயர் ஆயிரும். மைனஸ் 4 இருக்குது, 4 இருக்குது. ஏவோட வேல்யூ வந்துட்டு 2. அப்புறம் பியோட வேல்யூ சியோட வேல்யூ வந்து இன்ட்டு -1. அப்போ இந்த 2 இன்ட்டு 2 அப்படியே இருக்கலாம். இது 4 மாறிடும். இது வந்துட்டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 + 8 மாறிடும். 2 ப்ளஸ் ரூட் 12/4 அப்படின்னு நம்ம கிடைக்கும். சரிங்களா? அப்போது நம்ம இது எப்படி எழுதலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் காமனாக இது ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டு 4 மேலே கொண்டு போயிட்டு 2 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னு சொல்லி எடுத்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு /4. இது கேன்சல் பண்ணோம்னா 2 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இந்த ரூட்ஸ் ஆர் 2, 1 ப்ளஸ் ரூட் 3/2, 1 மைனஸ் ரூட் 3/2. கேவோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 2 கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார்